வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழ் இயல் 1 விருந்தோம்பலில் நூல்வெளியும் மதிப்பீடும் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த பாடல் நம்ம பதிவு செஞ்சாச்சு. அந்த வீடியோ இருக்கும், போய் பாருங்கள். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீருலையில் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல் மூன்றுரை அறையினார். அதாவது மழையின்றி வறட்சியாக இருந்த காலத்திலும் பாணர்கள் பாரி மகள்கிட்ட இறந்து நின்றனர். அப்போ எதாவது கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே வறட்சி நிலவிட்டுருக்கிறதுனால நீர் உலையில் கொதிக்கின்ற அரிசி உலை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த நீர் உலையில் பொன்னிட்டு தங்கத்தை இட்டு அதை கொடுக்குறார்கள். இதன் மூலம் என்ன பழமொழி தெரியுதுன்னா, ஒன்றுரா முன்றிலோயில், அதாவது ஒன்றுமில்லாத வீடு என்று எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. சொல்லும் பொருளும் ஆல்ரெடி பார்த்தாச்சு, திரும்ப பார்க்கலாம். மாரி அப்படின்னா மலை, மடமகள்னால் இளமகள், வறண்டு இருந்த, நல்கினால் கொடுத்தால், புகாவாகனா உணவாக, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் வரலாம். முன்றில் வீட்டின் முன்னிடம், திண்ணைன்னு சொல்கிறது தான். பாடலின் பொருள் நான் சொன்னது தான் இருக்கும். இப்பாடலில் ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதாகும் பழமொழி வந்திருக்கு. இது பழமொழி 400 பாடல் வரக்கூடியது. இப்போ நம்ம நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளி பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றூரை அறையினார். நல்லா நோட் பண்ணிங்க. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றூரை அறையினார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். ஆனால் பொது ஆண்டுன்னு அர்த்தம். கிபி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. ஸோ முன்றூரை அறையினார், அவர் என்ன சமயத்தை சேர்ந்தால் சமண சமயத்தைச் சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. அவருடைய காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அறையினார். காலம் 4ஆம் நூற்றாண்டு கிபி. அவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர். பழமொழி 400 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ இதுவும் முக்கியமான பாயிண்ட் தான். இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 எனும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாட்டு இங்கே இருக்குது. அது மனப்பாட பாடலாக இருக்குது. ஸோ கற்றவை கற்றபின் வள்ளல்கள் 7வரின் பெயர்களை தொகுத்தெழுதுக. பாரி, ஓரி, காய், இளநீ, பெக, நாய், நல்லி. ஸோ அந்த மாதிரி 7 பேர் எழுதணும். விருந்தோம்பல் பன்மையை விளக்கும் கதை ஒன்றை அறிந்து வகுப்பறையில் கூறுக. நீங்கள் கிளாஸ் ரூமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை கிளாஸ் ரூம் முன்னாடி டீச்சர்ஸ் விருந்தோம்பலை பற்றி நமக்கு வேறு என்ன கதை இருக்குதுன்னு சொல்லி பெரியவங்கள்ட்டையோ வீட்லேயோ அப்பா அம்மாட்ட தாத்தா பாட்டிகிட்டே கேட்டுட்டு அதை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கதையாக சொல்லலாம். ஸோ இது மூலிமா உங்களுடைய தலைமை பண்பு, கதை சொல்லும் திறன், தைரியம் இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகும். அடுத்து மதிப்பீடு பார்க்கலாம். இந்த பாடலேருந்து நமக்கு கேட்டிருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கும் குருவினாவும் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு மரம் வளர்த்தால் என்ன பெறலாம்னா மாறினா மலைன்னு அர்த்தம். நம்ம பொருள் கூறுகளை பார்த்துருப்போம். நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். மாறி கூட்டல் ஒன்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மாறி ஒன்று. இது எல்லாமே செய்யுள்ளே இருந்திருக்கும். உங்களுக்கு செய்யுள்ள காட்டுறேன் பாருங்கள். மாறி ஒன்று, நீருலையுள். செய்யில் இருக்கிறது தான் உங்களுக்கு சரியான வழியில் கேட்டிருக்காங்க. பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. அடுத்து பாரி மகளிரின் பெயர்கள் எழுதுக. அங்கவை, சங்கவை. இதுவும் செயல்லே இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாரி மகளிரான அங்கவை, சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். இப்போ பாரி மகளிரின் பெயர் அங்கவை மற்றும் சங்கவை. பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை. எவ்வாறு? இதுக்கு இந்த விளக்கம் தான் அதுக்கான விடை. மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை, சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இருந்தனர். பாரி மகளிர் உளைநீரில் பொன்னிட்டு அவர்கள் தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதான். குருவினா பார்த்தாச்சு, சரியான விடையை பார்த்தாச்சு. சிந்தனை வினாங்கிறது நீங்களாக சிந்திச்சு எழுதக்கூடியது தான். அதெல்லாம் எதுலேயும் மனப்பாடம் பண்ணி எழுதணும்னு அவசியம் கிடையாது. தமிழர்களின் பிற பண்பாட்டு கூறுகளை எழுதுக. இந்த செய்யுள் பார்த்தோம்னா விருந்தோம்பல்ங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி தமிழோட வேறு என்ன கொடை, ஈகை, வீரம், அந்த மாதிரி என்னென்ன பண்புகள்லாம் இருக்குதுன்னு விசாரித்து உங்கள் ஆசிரியர்கள்ட்ட கேட்டு அதை பற்றி நீங்களாக எழுதலாம். உங்களுக்கு தெரிஞ்சதில் நீங்களாக படிக்கலாம். நாங்கள் அதில் இது நூலகத்திற்குள் சென்று படிக்கலாம், இல்லை இணையதளத்து மூலிமா படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுடைய சிந்தனை மேம்படும். இப்போ இந்த வீடியோ மூலிமா நம்ம இயல் 1 விருந்தோம்பல் முழுசும் படித்து முடித்தாச்சு. இதுக்கு முன்னாடி செய்யுள் தெளிவாக போட்டிருப்போம். இந்த வீடியோவில் மதிப்பீடு, சரியான விடை, குருவினா, சிந்தனை வினா இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த வகுப்பில் நம்ம வயலும் வாழ்வும் பார்க்கலாம். நன்றி.